Hello friends, welcome to our channel. Just a minute. தாகம் தீர்க்கும் தர்பூசணியின் வரலாறு பற்றி பார்ப்போம். பழங்கால கல்லறைகளை தோண்டினால் எலும்புக்கூடுகள் மட்டுமின்றி உணவுப் பொருட்களை பற்றிய ஏராளமான உண்மைகளும் கிடைக்கும் என்பதற்கு எகிப்து அரசு துட்டன்காமுன் கல்லறை பிரமிடும் ஒரு எடுத்துக்காட்டாகும். எகிப்தை கிமு 1341 முதல் 1323 வரை ஆட்சி புரிந்த மன்னன் துட்டன்காமோனின் பிரம்மாண்டமான பிரமிடை 1922ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி இங்கிலாந்தை சேர்ந்த அகழ்வாராய்ச்சி நிபுணர் ஹோவர்ட் கார்டன் கண்டுபிடித்தார். தொல்லியல் குழுவினர் அதனை அகழாய்வு செய்தபோது தங்கம், வைரம், அற்புதமான கலைப்பொருட்கள், ஆயுதங்கள் போன்றவற்றுடன் அவருக்கு மிகவும் பிடித்த தர்பூசணி விதைகளும் கிடைத்தன. பாலைவன நாடான எகிப்தில் நைல் நதிக்கரை ஓரத்தில் தர்பூசணி பெருமளவில் பயிரிடப்பட்டுள்ளது. அங்கு நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய விதைகள் கிடைத்திருக்கின்றன. இவைகளை வைத்து பார்க்கும்போது இன்று நாம் சுவைத்து கொண்டிருக்கும் தர்பூசணி எகிப்தியர்களே மூதாதையர்கள் என தெரிய வருகிறது. எகிப்தில் இருந்து உலக நாடுகளுக்கு தர்பூசணி விவசாயம் பரவியுள்ளது. ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் தான் தர்பூசணியை பயிரிடுவதிலும் பயன்படுத்துவதிலும் முன்னணியில் இருந்துள்ளனர். அவர்கள் காணும் இடமெல்லாம் காடுகள் தோறும் அதனை பயிரிட்டிருக்கிறார்கள். நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் நடைபயணத்தின் போது தாகத்தை தீர்க்க அதனை சாப்பிட்டு கொண்டே களைப்பின்றி செல்வார்களாம். ஆயிரக்கணக்கில் விளைந்து கிடக்கும் தர்பூசணியில் எது சுவையானது எது சுவையற்றது என்பதை கண்டுபிடிக்கவும் அவர்கள் தனி வழிமுறை கையாண்டியிருக்கிறார்கள். அதாவது கண்ணுக்கு தெரியாத அளவில் பழத்தில் சிறிய ஓட்டையிட்டு அதன் வழியை உறிஞ்சி பார்ப்பார்களாம். சுவையறிந்து நல்ல பழமாக இருந்தால் மட்டுமே வெட்டி சுவைப்பார்களாம். சுவையற்றவைகளை அப்படியே கொடியிலிட்டு சென்று விடுவார்களாம். ஆப்பிரிக்க அடிமைகள் அமெரிக்காவிற்குள் நுழைந்தபோது தர்பூசணி விதைகளையும் கொண்டு சென்றுள்ளனர். அப்படிதான் அமெரிக்காவில் தர்பூசணி அறிமுகமானது. அமெரிக்கா உள்நாட்டு போர் 1865ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. அப்போது அடிமைப்பட்டு கிடந்த ஆப்பிரிக்கர்கள் அமெரிக்காவிடம் இருந்து விடுதலை பெற்றனர். அமெரிக்காவின் தென் மாகாணங்களில் வாழ்ந்த கருப்பின மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று தெரியாமல் தவித்தனர். அவர்களுக்கு வாழ்வாதாரமாக அமைந்தது தர்பூசணி தான். அதனை பயிரிட்டு சந்தைகளில் விற்பனை செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டனர். தங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த தர்பூசணியை அவர்கள் தங்கள் விரும்ப உணவாகவும் மாற்றிக்கொண்டனர். கருப்பின மக்களை வெறுத்த அமெரிக்கர்கள் அந்த காலகட்டத்தில் தர்பூசணியையும் வெறுத்து ஒதுக்கினார்கள். தங்களிடம் அடிமைகளாக இருந்தவர்கள் வாஷிங்டன் சந்தைகளில் தர்பூசணியை குவித்து போட்டு விற்பனை செய்து முதலாளிகளாக உருவாகியதையும் அமெரிக்கர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போது உலக அளவில் சீனாவில் தான் அதிக அளவில் தர்பூசணி பயிரிடப்படுகிறது. ஆனால் இயற்கை ஆப்பிரிக்க மக்களுக்கு இந்த பொக்கிஷத்தை இனமாகவே வழங்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் தர்பூசணி இயற்கையாகவே விளைந்து பலனளித்து கொண்டிருக்கிறது. தர்பூசணியில் 92% அளவுக்கு தண்ணீர் சத்து நிறைந்துள்ளது. ஆனாலும் அதன் அழகும் ருசியும் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. அளவு, வடிவம், மேல்பகுதி நிறம், உள்பகுதி நிறம், விதைகளின் நிறம், தசை பற்றின அடர்த்தி போன்றவைகளை வைத்து உலகம் முழுக்க 1000க்கும் மேற்பட்ட தர்பூசணி வகைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளன. இந்தியாவிலும் 100க்கும் மேற்பட்ட வகைகள் பயிரிடப்படுகின்றன. தர்பூசணியை பெரும்பாலும் பழமாகவே அப்படியே சாப்பிடுகிறார்கள். ஜூஸ், ஐஸ்கிரீம், சால்ட் வடிவங்களில் சுவைக்கிறோம். ரஷ்யர்கள் தர்பூசணி சிரப் தயாரித்து அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். ஏராளமான இனிப்பு பதார்த்தங்களையும் அதில் தயார் செய்து சுவைக்கிறார்கள். அங்கு தர்பூசணி பீர் பிரபலம். தர்பூசணி விதைகளை பெரும்பாலான நாடுகளில் வறுத்து கொறிக்கிறார்கள். அதில் சத்துக்கள் அதிகம். ஆப்பிரிக்கா மக்கள் தர்பூசணியில் எண்ணெய் எடுத்தும் உபயோகிக்கிறார்கள். நல்ல தர்பூசணியை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதனை கையால் தூக்கி பாருங்கள். லேசாக இல்லாமல் கனமாக இருந்தால் அது நல்லது. மேற்பகுதியில் முழுவதும் பச்சையாக இல்லாமல் ஒரு பகுதியில் சற்று மஞ்சள், வெள்ளை கலந்திருப்பது சிறந்தது. இயற்கையான சூரிய வெளிச்சத்தில் பழக்கும் பழங்களே சிறந்தவை. அவை அதிக தசை பெற்று அதிக நீர்ச்சத்து அதிக சுவையுடன் இருக்கும். விதைகளே இல்லாமல் தர்பூசணியை உருவாக்க முடியுமா? இந்த ஆராய்ச்சியில் 1940ஆம் ஆண்டு ஜப்பானிய விஞ்ஞானிகள் ஈடுபட்டு அதை உருவாக்கி பயிரிட்டும் சாதித்துவிட்டனர். அது கனசதுர வடிவத்தில் காய்க்கிறது. அந்த புதிய வகை தர்பூசணிக்கு உலக நாடுகளில் அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. ஜப்பானியர்கள் விரும்பிய வடிவங்களில் எல்லாம் தர்பூசணியை விளைவித்து புதுமை படைக்கிறார்கள். அதில் பிப்ரவரி மாதம் விசேஷம் என்னவென்றால் காதலர் தினத்தையொட்டி இதய வடிவத்தில் தர்பூசணியை ஜப்பானியர்கள் விளைவித்து சந்தைகளில் விற்பனை செய்தனர். காதலர்கள் அதை போட்டி போட்டு வாங்கி காதலை கொண்டாடினார்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது உங்கள் ஜஸ்ட் மினிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.